சார் வணக்கம் சார். இன்னைக்கு வணக்கம். காலையில இருந்தே வந்து வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்பு நிறுவனத்த மூடுறதா அவர் அறிவிச்சிருக்காரு. காலையில இருந்து இதுதான் ஒரு பெரிய பேசுபொருளா போயிட்டு இருக்கு. அவர் வந்து தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் அதிகமா இருக்கு. நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அது மாரிலாம் சொல்லியிருக்காரு. சரி, தயாரிப்பாளர்கள்லாம் என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சந்திக்கிறாங்க? அது சரி. குறித்து உங்க கருத்து என்ன? தயாரிப்பாளர்ன்னு நீ ஒரு தயாரிப்பாளர் இருக்குங்காட்டி அவர் அழுத்தம் சந்திக்கிறான்னு அவரு சொல்றாருல்ல. அவரு வாடிவாசல்னு ஒரு படம் ஆரம்பிச்சாருல்ல. அவருதான டைரக்டர். ஏன் அந்த படத்தை 2 வருஷம் அந்த படத்தை எடுத்து கொடுக்காம இருக்காரு தானுவுக்கு? இவர் மாதிரி டைரக்டர் இருந்தாங்கன்னா, இவருக்கு அழுத்தம் இருக்குன்னு சொல்ற இவர் ஆரம்பிச்ச அந்த படத்தை நல்லபடியா பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு படம் ஆரம்பிச்ச வாடிவாசல் படத்தை ஆரம்பிச்சோம். நாம தான் டைரக்டர். நம்மளை நம்பித்தான் அந்த தயாரிப்பாளர் பணம் போட்டாரு. அந்த தயாரிப்பாளர் நம்ம பாதுகாத்து கொடுக்கணும். இவர் செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அதை செய்யாம விட்டு போட்டு தயாரிப்பாளர் அழுத்தம் இருக்குன்னு வெளியில சொல்றாரு. எந்த விதத்துல செய்யறது நியாயம்? தயாரிப்பாளர் தானு வந்து இந்த படம் சம்பந்தமா இந்த மாதிரி வந்து ஏறத்தாழ இந்த 2-3 மாசமா எவ்வளவோ முறை எங்கிட்ட வந்து சந்தியா எங்கிட்ட பேசியிருக்காரு சம்பந்தமா. சார் ரொம்ப சிரமமா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி படம் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இந்த படத்துல பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா இவருக்கு மேல ஒரு மன அழுத்தத்தில் இருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்கணும்? என் கம்பெனி மூடுறானே, நான் முதல் வேலை என்னுடைய வேலை வாடிவாசல் படத்தை போய் பண்ணி கொடுக்கறது தான். பண்ணி கொடுத்து அந்த தயாரிப்பாளர் நான் அந்த இது மீட்டு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனா இவரு அழுத்தம் கொடுத்து இவருனால வந்து இப்ப அவர் எவ்வளவு சிரமத்தில் இருக்காரு தெரியுமா? அவருக்கு இவருக்கு மட்டும் இந்த சிரமம் தெரியுது, நான் கம்பெனி மூடுறேன் அப்படிங்கிறாரு. இவர் அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்காம வந்திருக்கணுமா இல்லையா? ஏன்னா இதெல்லாம் வந்து இருந்துட்டு மத்தவங்க யாரும் இண்டஸ்ட்ரியில கேட்க மாட்டாங்க. நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா நான் இந்த 40 வருஷம் இந்த சினிமால தான் இருந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு உண்மையிலேயே வந்து அவரு வந்து தயாரிப்பு துறையில இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருக்குங்கிறது ஒரு பெரிய டைரக்டர் அவர் உணர்ந்துட்டாரு. ஆனா அவர் அதுல தயாரிப்பு துறையில இருக்கிற கம்பெனி மூடுற மட்டும் சொல்லக்கூடாது. இனிமேல் வந்து நான் வந்து எந்த படம் ஆரம்பிச்சாலும் சொன்னபடி அந்த ஷெட்யூல்ல நான் படம் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதி எடுத்திருந்தாருன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவர் உறுதி எடுக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. சார் அதே மாரி அவரு சொல்லியிருந்தாரு, தயாரிப்பாளரா இருந்தோம் அப்டின்னா, ட்ரெய்லர், டீசர்ல வர கமெண்ட்ஸுக்கு கூட வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு. அந்த அளவு வந்து ரொம்ப நெறைய வேலையா இருக்கு. நான் ஒண்ணும் அவ்வளோ பெரிய தயாரிப்பாளர்லாம் இல்ல. ஒரு சின்ன தயாரிப்பாளர் தான். எனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாரிலாம் சொல்லியிருக்காரு. பொதுவா தயாரிப்பாளர்கள்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்றாங்க? எந்த மாதிரி பிரச்சனை? இந்த மாதிரி பிரச்சனை தயாரிப்பாளர்கள் எப்படி எதிர்கொள்றாங்கன்னா, ஒரு டைரக்டர் என்ன பண்றாங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு 60 நாள் ஷூட் போலாம் சார், இந்த படத்தை எடுத்து முடிச்சலாம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஆனா அந்த படத்துக்கு 250 நாள் ஷூட் போறாங்க. அப்ப தயாரிப்பாளருக்கு அந்த அழுத்தம் இருக்குமா இருக்காதா? இதையுமே இவங்க மாத்தணும். வெற்றிமாறன் மாதிரி இருக்கிற பெரிய டைரக்டர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து எடுத்த எல்லா படமும் ஹிட். வெற்றிமாறன் ஒன்றும் சாதாரண டைரக்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா ஹிட் கொடுத்தா மட்டும் பத்தாது. அந்த படத்துல அந்த தயாரிப்பாளருக்கு லாபம் வரணும். அதுதான் 2 முக்கியம் ஆச்சுங்களா? அதனால தயாரிப்பாளர்களுக்கு இவங்க வந்து அழுத்தம் கொடுக்காம இருக்கணும். இவங்க என்ன பண்ணணும்னு போட்டுக்கிட்டா, சொன்ன டேட்ல ஒரு 10 நாள் முன்ன பின்ன வரலாம். ஒரு 60 நாள் சொன்னது ஒரு 65 நாளோ 70 நாள் ஆகலாம். ஆனா 60 நாள் சொல்லிட்டு 250 நாள் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கிற டைரக்டர் எல்லாமே.